சிறப்பு அரசியல் செய்தி வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்பது குறித்து மாநிலம் முழுவதும் தீவிரமான அரசியல் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. முக்கியமாக 4 கட்சிகள் மீது மக்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். நாம் தமிழர் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த நிலையில் தேர்தல் வெற்றியைப் பற்றிய கணிப்புகளை விட ஒவ்வொரு கட்சியின் அரசியல் நிலவரம் மற்றும் வலிமைகளை பார்ப்பது முக்கியமாகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே தற்போது ஆட்சியில் வலுவான கட்சி அமைப்பு மற்றும் கூட்டணி அரசியல். இங்கே குடும்ப ஆட்சி முறை அமுலில் உள்ளது. மக்கள் குடும்ப ஆட்சியை இந்த முறை அனுமதிப்பார்களா இல்லையா என்பது மக்களின் தீர்மானம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏஐஏடிஎம்கே பாரம்பரிய வாக்கு வங்கி கொண்ட கட்சியாக இருந்தாலும் தலைமை குழப்பம் தேர்தல் பாதையில் சவாலாக பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி என்டிகே இளைஞர்கள் மற்றும் கொள்கை அரசியலின் அடிப்படையில் தொடர்ந்து ஆதரவை பெருக்கி வருகிறது. கடந்த தேர்தல்களை ஒப்பிடும்போது வாக்கு சதவீத உயர்வு கவனிக்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் டிவிகே நடிகர் விஜய் தலைமையிலான இந்த கட்சி முதல் முறையாக தேர்தல் களத்தில் குதிக்க உள்ளதால் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தாலும் அதன் தாக்கம் எவ்வளவு என்பது இன்னும் கணிக்க முடியாத நிலை. அரசியல் பார்வையாளர்கள் கூறுவதாவது, யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை விட யார் நிர்வாகத்திறன், தெளிவான திட்டங்கள் மற்றும் நேர்மையை மக்களுக்கு வழங்க முடியும் என்பதே இந்த தேர்தலின் முக்கிய கேள்வியாக இருக்கிறது. இந்த தேர்தலில் மக்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பது குறித்த தீர்ப்பு வாக்குப்பதிவு நாளில்தான் வெளிப்படும். தொடர்ந்து அரசியல் செய்திகள் உங்களுடன் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.